நம்ம ஐயா வெத்தலை பொறிச்சிட்டு வர்றாரு, நம்மளுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறாரு. மக்களே பாருங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம நம்பியூர்லேருந்து வாட்டர் ஹவுஸ் ஏற்றிட்டு திண்டுக்கல் தேனி தான் போயிட்டுருக்கோம். காலையில் நேரத்துலேயே கிளம்பியாச்சு. வாங்க மக்களே, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வெயில். மக்களே, ஒரு வழியாக நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு கிளம்பிடலான்ட்டு டீசல் அடிச்சுட்டுக்கிறோம். தம்பி அடிச்சுட்டுக்கிறாரு. ஃபுல் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாக. மூலனூர், ஓடப்பட்டி, திண்டுக்கல், தேனி. மக்களே, ஒரு வழியாக டீசல் அடிச்சுட்டு நம்பியூர் ரவுண்டானா அப்படியே கெட்டிச்செவியூர், குன்னத்தூர், ஊத்துக்குழி வழியாக போகிறோம். நம்பியூர் ரவுண்டானா வந்தாச்சு. நம்ம நம்பியூர் மக்களே, ஒரு வழியாக குன்னத்தூர் ரீச் பண்ணிட்டோம். லெஃப்ட் போனால் பெருந்துறை 20 கிலோமீட்டரு, ஸ்ட்ரெயிட்டு காங்கயம் 35, ரைட்டில் போனால் திருப்பூர் 21 கிலோமீட்டரு. நாம் இப்போ குன்னத்தூர் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டெலிவரி மூலனூர் இறக்கிட்டு கள்ளிமந்தியத்துக்கு பக்கத்தால் ஓடப்பட்டி அப்படியே லோடு இறக்கிட்டு அப்படியே திண்டுக்கல்லில் லோடு இறக்கிட்டு அப்படியே தேனி லாஸ்ட் பாயிண்ட்டு. தேனி போயிட்டு இன்றைக்கி ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போகலான்னு ஒரு ஐடியாவில் போகிறேன். கடவுள் எப்படி வழிபடுறாருன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க மக்களே. குன்னத்தூர் ரவுண்டானா இங்கே ஒரு கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மக்களே, ஒரு வழியாக குன்னத்தூர் ரீச் பண்ணிட்டோம். லெஃப்ட் போனால் பெருந்துறை 20 கிலோமீட்டரு, ஸ்ட்ரெயிட்டு காங்கயம் 35, ரைட்டில் போனால் திருப்பூர் 21 கிலோமீட்டரு. நாம் இப்போ குன்னத்தூர் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம குன்னத்தூர்லேருந்து செங்கப்பள்ளி ரீச் பண்ணியாச்சு. அடுத்து ஊத்துக்குழியிலேருந்து அப்படியே ஐயா பொறுமை ஐயா, கொஞ்சம் ஓரமாக போங்க. அடுத்து ஊத்துக்குழியிலேருந்து படியூர்லேருந்து காங்கையிலேருந்து வெள்ளாங்கோயில் போய் ரைட் கட் பண்ணோம்னா மூலனூர். மக்களே, ஒரு வழியாக ஊத்துக்குழி ரீச் பண்ணியாச்சு. அடுத்து படியூர், காங்கயம். மக்களே, ஒரு வழியாக சிவன்மலை ரீச் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சிவன்மலை முருகா, நல்லபடியாக போயிட்டு வரணும் கடவுளை. சரி, நாம் அப்படியே கிளம்பலாம். மக்களே, ஒரு வழியாக காங்கேயம் ரீச் பண்ணியாச்சு. காங்கேயம் ரவுண்டானா நீ லெஃப்ட் எடுத்து வெள்ளாங்கோயிலிருந்து மூலனூர். இங்கே பாருங்க மக்களே, காலை எப்படி ஜம்முன்னு நிற்கிதுன்னு, சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. ஒரு வழியாக காங்கயத்துலேருந்து நம்ம வெள்ளக்கோயில் வந்தாச்சு. உனி அடுத்தது மூலனூர். வெள்ளக்கோயில் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து மூலனூர். மக்களே, காலையில் டைம் கரெக்டாக 8:45. காலையில் சாப்பிடலை, ஃப்ரெஷ்ஷாக ஒரு இளநீ குடிக்கலான்னு அண்ணங்கடையில் நிற்கிறேன். மூலனூருக்கு பக்கம் நோங்கை வச்சுக்கிறாரு. அண்ணா, இளநீ எவ்வளோண்ணா? 50 ரூபாண்ணா. ஒன்று வெட்டுண்ணா. மக்களே, காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இளநீ குடிக்கிறேன், வாங்க குடிக்கலாம். சூப்பராக இருக்கு. காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இளநீ குடிச்சாச்சு. நீ சாப்பிட தேவையில்லை. மூலனூர் போகிற வழியில் ஒரு கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முத்துசாமி திருக்கோயில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. ஒரு வழியாக மூலனூர் ரீச் பண்ணிட்டோம். இறக்க வேண்டிய கடை இங்கே பக்கத்தில் தான், முன்னாடி தான் இறக்க வேண்டிய பாயிண்ட்டு. பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இங்கே இறக்கிட்டு அடுத்தது சின்னத்தாராபுரம். மக்களே, மூலனூரில் லோடு இறக்கியாச்சு. அடுத்த பாயிண்ட்டு சின்னத்தாராபுரம். பயங்கர வேலை, வேர்வை ஜாஸ்தி இன்னைக்கு. மக்களே, மூலனூரில் இறக்கிட்டு சின்னத்தாராபுரம் போயிட்டுருக்கோம். வெயில் இப்போவே தரமாக வருது. மணி 10 மணி தான் ஆகுது.
எப்பா இன்னைக்கு எப்படித்தான் வறுத்தெடுக்குதுன்னு தெரியல. மக்களை சிதத்தார ஒரு ரோடு அடிக்காச்சு. அடுத்தது ஓடப்பட்டி கொண்டை மலைக்கு பக்கம் அப்படியே கிளம்பிட்டு வெயில் கொண்டு இருக்குது. மக்களை சின்னத்தார ஒரு இறக்கிட்டு அப்படியே அரவக்குறிச்சி வந்துட்டோம். நீ ஓடப்பட்டி போகணும். இங்கே ஒரு வண்டியில் பாருங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. வெயிலில் பாவம் துண்டு வேட்டி போட்டு மூடி உட்காந்துருக்காங்க பாவம். ரொம்பவே வெயிலுக்கு தாங்க முடியல. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க மக்களே. பாவமாக இருக்கு அவங்கள பார்க்கறதுக்கு. மக்களே ஒரு வழியாக ஓடப்பட்டி வந்துட்டோம். ஓடப்பட்டியில் இறக்கிட்டு அடுத்தது திண்டுக்கல் தேனி. இங்கே ஒரு கோயில் பாருங்க அழகாக கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இறக்க வேண்டிய பாயிண்ட் வந்துட்டோம். ஓடப்பட்டியில் இறக்கிட்டு அப்படியே திண்டுக்கல் போகிறோம். போகிற வழியில் பாருங்க அந்த ஓடப்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு மலை மேலே முருகன் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இன்னைக்கு பயங்கர வெயில். லோடு இறக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது திண்டுக்கல் போகணும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றலான்னு கள்ளிமந்தைய ஏஎம் ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். இங்கே சாப்பாடு சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். மக்களே மதிய சாப்பாடு இன்னைக்கு புரோட்டா. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. காலையில் சாப்பிட்லையா? சாப்பிட்டோம்னா இப்போ என்னமோ மாதிரி இருக்குது. அதனால புரோட்டா. காலையில் 2 இளநீ குடித்தேன். அவ்வளோதான். புரோட்டா அவ்வளோதான். இன்னி நைட்டு தான். வாங்க சாப்பிடலாம். மக்களே பள்ளப்பட்டியில் இறக்கிட்டு அப்படியே ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆகிட்டோம். பயங்கர வெயில். வண்டியே ஓட்ட முடியல. நம்மால் கொன்றைங்க மலைக்காரர் நம்ம கூட வந்திருக்கிறாரு. நாம் லெஃப்ட் போயிடலாம். மக்களே ஒரு வழியாக திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். பயங்கர மரண வெயில். சத்தியமாக வண்டியே ஓட்ட முடியல. திண்டுக்கல் உள்ள 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டு. பைபாஸ் பாலம். லெஃப்ட் போனால் சென்னை, ரைட்டு போனால் மதுரை, கன்னியாகுமரி. திண்டுக்கல் மாநகராட்சி தன்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்களை திண்டுக்கல்லில் லோடு இறக்கிட்டு அப்படியே தேனி கிளம்பிட்டோம். திண்டுக்கல்லில் தேனி பிரிவு பைபாஸ் பாலம். ரைட் எடுத்தோம்னா தேனி ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டு. மக்களே திண்டுக்கல்லேருந்து செம்பட்டி வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டு தேனி 59 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். செம்பட்டி ரவுண்டானா. மக்களே வத்தலக்குண்டு பிரிவு ரீச் பண்ணிட்டோம். அடுத்து பெரிய குளம். நல்ல தரமான வெயில். பயங்கர சாமி. வண்டியே ஓட்ட முடியல. தேனி இன்னொரு 46 கிலோமீட்டர் இருக்குது. வெயில் பாருங்க மண்டை பொழக்குது. வத்தலக்குண்டு தாண்டி பைபாஸில் டீ சாப்பிட்லான்னு நிறுத்திக்கிறோம். தொண்டை வேற கட்டிருந்தா அதனால இஞ்சி பால் குடிக்கலான்னு. எப்பா சக்கரை கம்மி தானே? சரி மகளே இஞ்சி பால் குடிக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கு. ஒன்று முகையாம இருக்கு. பார்க்கலாங்களா? பெரியகுளம் பிரிவுக்கும் பக்கத்தில் ஒரு வெத்தலைக்காடு பாருங்க. சூப்பராக இருக்கு. வெற்றிலை தோட்டம் காமிக்கிற பாருங்க. இது டெய்லி பொறிப்பீங்களே எப்படிங்க ஐயா? டெய்லி காலையில் இறங்க பாருங்க மக்களே. இதுதான் வெத்தலைக்காடு. பயங்கரமாக இருக்கு மக்களே. டெய்லி காலையில் 12 மணி வரைக்கும் வெத்தலை எடுப்பாங்களாம்மா. ஆனால் டெய்லி தண்ணி கட்டணுமா. இங்கே பாருங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் இதுக்கு நெகிழ் தேவை. அதனால் அகத்தி கீரை மரத்தை வளர்த்துறாங்க. இதுக்கு கண்டிப்பாக நெகிழ் தேவை.
பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே, வேறு லெவல். ஆனால் இதில் கஷ்டப்பட்டு பயங்கரமான கஷ்டம்தான். டெய்லி தண்ணி கட்டணும், தண்ணி இல்லைன்னா இது வெத்தலை வாடிடும். பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது. வெத்தலைங்கிறது லட்சுமி, சூப்பராக இருக்குது. அது வந்து வெத்தலை வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பயிரிட்டுருக்குறாங்க. இந்த தேனி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைகள் அதில் இந்த பெரியகுளம் பிரிவு கிட்ட தான் இந்த தோட்டம். கேரளா ஏரியாலே அந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெத்தலைகள் வந்து பயிர் ஒரு கிலோ கிலோ 200 ஐயா. சரி சரிங்க. ஆனால் கஷ்டமான வேலை தானுங்க ஐயா. ஆமாம் ஆமாம் ஆமாம், பயங்கர கஷ்டம். இந்த குச்சிகள் அதுக்கு சைடில் சென்டரில் அது அப்படியே படருக்கு. அது குச்சியை வச்சு கட்டாச்சு நிமிந்து நின்னாக்கில் வெத்தலை விழுவாங்க. சரி சரி. ஓ, இடுப்பு வலிக்கு கொண்டுஞ்சிட்டு. ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்துட்டு நம்ம வெத்தலை பொறிச்சிருக்கிறோங்க. இன்றைக்கி தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நேச்சரில் நம்ம தோட்டத்திலேயே வெத்தலை பார்க்குறோம். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த போட்டு சாப்பிடலாம் போல தோணுது. ஆனால் இந்த வெத்தலைக்கு நெகிழ் தேவை, அதனால அகத்திக்கீரை செடி வச்சுட்ருக்காங்க. என்ன மரம்னா பூரா அகத்திக்கீரை. அகத்திக்கிறது குளிர்ச்சி ஆகிறதுக்கு இந்த வெத்தலை அகத்தி மரம் அகத்திக்கிறது. அது விவசாயம் தான், பொறிச்சு சேல் பண்ணி மாட்டுக்கு ஆட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு வெத்தலை பொறிச்சுக்குவோம். மக்களே, வெத்தலை வெயில் அதிகமாக ஆகாது, அதனால அகத்தி மரம் வளர்த்துறாங்க. பயங்கரமாக இருக்குது வெத்தலை தோப்பு. ரொம்ப நாள் ஆசை இந்த ரோட்டில் போகையிலலாம் இங்கே ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசை. ஆள் இல்லை, இன்றைக்கி தான் அந்த ஐயா இருந்தார், அதனால் கேட்டுட்டு எடுத்துட்டோம். சூப்பராக இருக்குது மக்களே வெட்டுற தோட்டம். வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ. பாருங்க, நம்ம கரிகாலன் அவர்கள் பயங்கரமாக வீடியோ பார்த்துட்டு போட்டிருக்காரு. ஒரே ஒரு இலையை மட்டும் பொறிச்சிக்கலாம் போதும், இதுக்கு மேலே பொறிச்சு ஐயா அடிச்சு போடுவார். வந்து 200 ரூபாய்க்கு போகுதுன்னு சொல்கிறது. சரிங்க ஐயா, வர்றேங்க ஐயா. சூப்பராக இருக்குங்க ஐயா, காது கேட்கல ஐயா, போயிட்டு வாருங்க. நம்ம ஐயா வெத்தலை பொறிச்சிட்டு வர்றாரு, நம்மளுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறாரு. மக்களே பாருங்க ஐயா, போது வாங்க. சூப்பருங்க ஐயா, ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா. சரி வரேங்க ஐயா. ஐயா நம்மளுக்காக வெத்தலை கொடுத்துருக்கிறாரு. பாருங்க மக்களே, மக்களே ஒரு வழியாக தேனி ரீச் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். இறக்குற பாயிண்ட் வந்து இன்னொரு 2 கிலோமீட்டரு. மக்களே, தேனி லோடாக இருக்க வந்தோம். இங்கே வந்து ஸ்டாலின் வந்திருக்காரு, அதனால் சிட்டிக்குள்ளே விடலை. சரி குளிக்கலான்ட்டு இங்கே ஒரு அருவி இருந்துச்சு, வந்திருக்கிற. பாருங்க மக்களே, தண்ணி பயங்கரமாக போயிட்டு இருக்குது, வேற லெவல். சூப்பராக இருக்கு. நம்ம நண்பர் அங்கே குளிச்சுட்டு இருக்காருங்க. அதான் சூப்பர். மக்களே, தேனியில் லோடு இருக்கியாச்சு. இனி நம்ம ஊர் கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே, பாய்.